அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் இடம் பணம் தருமா அப்படின்னு சுந்தர் சின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஒரு 3 மாதத்துக்கு முந்தின வீடியோவில் நம்ம தத்தி அறிவு களஞ்சியம் பதில் சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்கு 23 நிமிஷம் இன்டர்பிரிட்டேஷன். 6ஆம் இடம் பணம் தருமா, அதையே திரும்ப 10 வாட்டி சொல்லி அதுவே யோசிக்குது. பாவம், ஐயோ சொல்லிட்டோமே, ஒருத்தன் கேள்வி கேட்டானே. 6ஆம் இடம் தான் பணம் தரும்னு சாதிக்கிறது. 6ஆம் இடம் தான் லாட்ரி சீட்டான். 6ஆம் இடம் தான் உழைக்காத வருமானமா, திடீர்னு வரக்கூடிய வருமானமா. டேய் பராசரரை படிடா பரமா முட்டாப்பையிலே. 6ஆம் பாவம் போய் அடுத்தவருடைய பணம் சொல்கிறீ, அப்போ 8ஆம் பாவம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பொதுமக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா கேள்வி கேட்குறவன் புத்திசாலியாக கேட்குறான், பதில் சொல்கிறவன் முட்டாள்தனமாக பதில் சொல்கிறான். லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், அது நம்மளுடைய வருமானம். அடுத்தவருடைய வருமானம் இது 7ஆம் பாவம், அடுத்தவர்கள். 7ஆம் பாவத்துக்கு தனஸ்தானம் 8ஆம் பாவம். எனவே 8ஆம் பாவம் தான் அடுத்தவருடைய பணம். 6ஆம் பாவகம் 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம். 6ஆம் பாவகம் என்பது அடுத்தவர்களுடைய செலவு. இதை கூட இன்டர்பிரட் பண்ண தெரியாத, பேசிக் நாலேஜே இல்லாமல் உனக்கு எவன்டா குருஜின்னு பேர் வச்சாங்க? உனக்கு நீயே பேர் வச்சுக்கியா குருஜின்னு? கொஞ்சமாவது அறிவு வேணாமா? நான் கேட்குறேன் மக்களை, கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அடுத்தவருடைய வருமானத்தை குறிப்பிடக்கூடிய பாவகம் எது? 8ஆம் இடம் தான் அடுத்தவருடைய வருமானம். 6ஆம் இடம் அடுத்தவருடைய செலவு. சரி, அதுதான் தப்பாக சொன்னேன். லாட்ரி வருமானத்துக்கு எப்படி சொல்லணும்? 8ஆம் பாவம் வேலை செஞ்சால் தான் அடுத்தவருடைய பணம் உன் பாக்கெட்டுக்கு வரும். உடனே அதை குழப்பி சுபத்துவம் அபத்துவம் பாபத்துவம் மண்ணாங்கட்டின்னு போட்டு பெரட்டி எடுத்து அந்த 23 நிமிஷம் வீடியோவை ஏன்டா கேள்வி கேட்டோன்னு ஆக்கிடுவான் போல் இருக்கு. முட்டாப்பை அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டா அவனுக்கே தெரியாது, ஏதோ உருட்டிகிட்டு இருக்கான் யூடியூப்பில் வந்து. எனவே 12ஆம் இடம் தான் ஷேர் மார்க்கெட்டில் வரணுமா. ஷேர் மார்க்கெட்டுக்கு கேம்பிளிங்க்கு 5ஆம் பாவம் தான் வேலை செய்யணும். 6ஆம் பாவகம் கடன். 6ஆம் பாவகம் ஒரு மனுஷனுக்கு பணம் கொடுத்தா கடன்காரனாவான். அது சொல்ல தெரியல, அது சொல்ல வக்கில்ல. 6ஆம் பாவத்தில் யார் சொல்லியிருக்கா அடுத்தவருடைய வருமானம்னு? நான் கேட்குறேன். 8ஆம் இடம் அடுத்தவருடைய வருமானம், 6ஆம் இடம் அடுத்தவர்களுடைய செலவு. ஷேர் மார்க்கெட்டுக்கு 5ஆம் பாவம் வேலை செய்யணும், 8ஆம் பாவம் வேலை செய்யணும். அடுத்தவருடைய பணம் வரணும்னா 8ஆம் பாவாதிபதி லக்னத்தோட 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளணும். அப்போ தான் அடுத்தவர்கள் பணம் உனக்கு வரும். 2ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல போய் 6 கூடையவரோட சேர்ந்துருந்தா அடுத்தவனுக்கு இவன் வட்டி கட்டுவான், கடன்காரனாக இருப்பான். இது சொல்ல துப்பு இல்லாத ஒரு ஆள் ஒரு வீடியோவை போட்டு 6ஆம் இடம் பணம் தருமா அப்படின்னு கேள்வி கேட்டவனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறான். அதை மக்கள் நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா பலன் சொல்கிறதுக்கு? எல்லாத்துலேயுமா தன்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறது? பராசர மகரிஷி அழகாக சொல்லியிருக்கார், படிக்கிறதுக்கு துப்பு இல்லாதவன் அப்படி தான் பேசுவான். மக்கள் தான் கவனமாக இருக்கணும். மக்களே, நான் சொல்லிட்டேன், கவனமாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.